மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஜா விஜய் சேதுபதியினுடைய 50வது படம். இந்த படம் 50 கோடி ரூபாயை வசூல் பண்ணிருச்சு, நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சூரிய நடித்த கருடன் படம் 100 கோடி ரூபாய் தொற்றுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் விஜய் சேதுபதியினுடைய இந்த படம் 100 கோடி ரூபாய் கலெக்ஷனை தொடரல அல்லது தொடுமா, தொடாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை சின்னதாக சொல்கிறேன்னே. விஜய் சேதுபதி ஒரு சலூனில் வேலை செய்வார். அவருடைய பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணிடுவாங்க. அந்த பாலியல் வன்முறை பண்ணவங்க யார் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சி அவங்கள அழிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாக அழிச்சார்னா கேஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் உட்காந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒரு புது கதையை சொல்லி அங்கே இருந்துட்டு அந்த பாலியல் வன்கொடுமை பண்ண தன்னுடைய மகளை யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள அழிப்பார். இதுதான் அந்த படத்தினுடைய கதை. கடைசியில் இவர் போலீஸுகளை மாட்டிக்கிட்டாரா, அந்த கொடுமை பண்ணது யார், அதில் அந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தினுடைய பலம்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப் இவங்களாம் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப தமாசாக இருக்கும். அவங்க வழக்கமாகவே அவங்களாம் எக்ஸ்பென்ஸுக்கு நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த படத்தினுடைய கலெக்ஷனை எது பாதிச்சது, ஏன் இந்த படம் இன்னும் பெருசாக கொண்டாடப்படலை அப்படின்னு பார்த்தா அது காரணம் இயக்குனர் அமைச்ச திரைக்கதை தான். இந்த படத்தினுடைய திரைக்கதை முதல் முறையாக பார்க்குற ரசிகர்களுக்கு மட்டுமே ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப பெப்பியாகவும் இருக்கும். அடுத்தது என்னன்னு தோணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பிரில்லியன்ட் ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. இது விஜய் சேதுபதி ஒரு ட்ரம்மை காணோம், ஒரு குப்பைத்தொட்டி ட்ரம்மை காணோம் அப்படின்லாம் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அதை அந்த படத்தில் ஒரு கேரக்டரை சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் இதுக்காகலாம் உட்காரலையா, அவன் இதுக்காகலாம் உட்காரலையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா யார் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணவங்க, அதுக்கு அடுத்தது அவங்கள விஜய் சேதுபதி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கிளைமாக்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பின்னாடி இந்த படத்தை 2வது முறையாக தேட்டரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அடுத்தது மற்ற எந்த டிவிலேயே பார்த்தாலும் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் வரைக்குமே யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அது கிளைமாக்ஸில் தெரிஞ்சிடும். அடுத்து 2வது முறை பார்க்கும்போது அந்த பரபரப்பு இருக்குமானா கண்டிப்பாக அந்த பரபரப்பு இருக்காது. அதனால தான் இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராதனால தான் இந்த படம் சூரியனுடைய கருடன் படத்துக்கு உண்டான கலெக்ஷனை கொடுக்கல. நிச்சயமாக அந்த படம் 100 கோடி ரூபாய் தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. சரி, இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதிலன் சுப்பிரமணியம் எதெல்லாம் தவறு விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதையை அவர் பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டாரு. அவருக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது ஒரு வித்தியாசமான திரைக்கதைன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமாக்ஸில் எந்த எல்லா கேரக்டர்ஸும் ரிவீல் பண்ணும்போதே தெரிஞ்சு போயிடும் அந்த 2வது ட்ரிப்பு ஆடியன்ஸ் யாரும் பார்க்க முடியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா, அபிராமி போன்ற நல்ல நடிகர்களை பயன்படுத்தலை, சரியாக பயன்படுத்தலை. பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா அவர் இவர் கூட சலூனில் வேலை செய்கிறார். வருவார். அவர் ஒரே ஒரு டைலாக் சொல்லுவார், டே உன் பொண்ணை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணவங்களுக்கு நான் உன் வயசில் இருந்தேன்னா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், அவங்களாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு டைலாக் வச்சுட்டு தான் அவர் இறங்குவார். இது இப்போ இருக்கிற அப்பாக்களுக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து சொல்லி அவர் கோவப்படணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணாலும் எல்லா அப்பாவும் கோவப்படுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கான முக்கியத்துவம் கிடையாது, அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடையாது. அதே மாதிரி அபிராமி, அனுராக் காஷ்யப்னுடைய ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம், ஒரு பெரிய முக்கியத்துவமும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யனுடைய கேரக்டரைசேஷன் வடிவ அமைச்சது பெரிய குழப்பம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மேலேயும் குழந்தை மேலேயும் அவ்வளோ பாசமாக இருக்கிற எந்த ஒரு அப்பனும் சைக்கோத்தனமாக அவ்வளோ கொடூரமாக மற்ற பெண்களை, தன்னுடைய குழந்தை வயதுள்ள மற்ற குழந்தைகளை கொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவர் கூட வரவங்க கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை கற்பழிக்கிட்டான்னு கேட்கும்போது எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ளவனும் அதை அனுமதிக்க மாட்டான், வேண்டாம்னு கூப்பிட்டு வந்துடுவான். ஆனால் இவரை பார்த்தா இவ்வளோ நல்லவனாக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான காரியத்தை எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேரக்டரைசேஷனுடைய குழப்பம் இது இருக்குது. இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். அதுக்காக தான் இந்த மாதிரியான இயக்குனர் நிறைய விஷயங்களை தவறு விட்டு தான் இந்த படத்தினுடைய பெரிய கலெக்ஷனுக்கு அல்லது பெரிய வரவேற்பின்மைக்கு காரணம். இந்த படத்தில் நட்டி நடராஜ் அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் பணத்துக்காக தான் விஜய் சேதுபதியினுடைய கேஸை எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறான்னு பார்த்தா கிளைமாக்ஸில் அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி பெரிய பலமான ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறாங்கன்னு போட்டதுனால அவங்களுக்கான முக்கியத்துவம், அவங்களுக்கான ஃபோக்கஸ் நம்ம அவங்க மேலேயே செலுத்துறதுனால அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவத்தை இயக்குனர் படத்துலேயும் ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்திருந்தாருன்னா இந்த படம் இன்னும் பலமாக பார்க்கறதுக்கு இருக்கும். இது மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வில்லனா சிரிப்பார் இல்லையா,
அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு தமிழ் சினிமாவில் இல்லை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம்புலியினுடைய மேனரிசம் மூக்குறிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வில்லன்னா அப்படி தான் மூக்குறியணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஒரு மேனரிசத்தெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இயக்குனர் வந்து சரி பண்ணியிருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போயிருந்திருக்கும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அடுத்தது வந்து சின்ன சின்ன வீடுகள்லையும் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பின்னணி இசை, இந்த படத்தினுடைய பின்னணி இசை வந்து பாடலுக்கு முக்கியத்துவம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த பின்னணி இசை ரீரெக்கார்டிங் வந்து படத்தில் நிறைய சீன்ஸுக்கு எலிவேட் பண்ணி கொடுக்கலனாலும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. ஸோ மணி டாக்ஸ் நேர்களே, நாம் பார்த்த இந்த சின்ன சின்ன தவறுகளை இயக்குனர் நிதிலன் சுப்பிரமணியம் சரி பண்ணியிருந்தால் இந்த படம் சூரியனுடைய கருடன் படம் மாதிரி ஒரு 100 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு விஜய் சேதுபதியினோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.